தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers. வணக்கம் மக்களை, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. இன்னைக்கான மேட்ச் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல இருந்து வரப்போகுது. பஞ்சாப் கிங்ஸ் டேக்கிங் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ். லாஸ்ட் டைம் இந்த ரெண்டு டீம் மோதினப்ப மேட்சை பாதிலே நிப்பாட்டி ஐபிஎல்க்கு ஒரு 1 வீக் பிரேக்கே விட்டாங்க. பட் அன்னைக்கு மட்டும் மேட்சை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு கேரண்டீடா அந்த 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தாங்க டீம் பஞ்சாப். அன்னைக்கு மேட்சோட ரீமேட்சா தான் இருக்க போது இன்னைக்கான கேம். பட் அதே மொமெண்டமோட ஆட போறாங்களா பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் வென்யூ இருக்க போகுது. தர்மசாலால இருந்து மேட்ச் ஜெய்ப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்பைக்கும் இப்பைக்கும் எக்கச்சக்க சேஞ்சஸ் நடந்திருக்கு. அன்னைக்கு தேதிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்கான ரேஸ்ல இருந்தாங்க. பட் கடைசியா மும்பைக்கு எதிரான மேட்சை வாங்கடையில தோத்ததுக்கு அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன்ல இருந்து எலிமினேட் ஆக்கப்பட்டிருக்காங்க. முந்தா நேத்து பஞ்சாப்கான நாளா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் அமைய போகுதா? முந்தா நேத்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தோத்தாங்க. நேத்து பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தோத்துட்டாங்க. இது எல்லாமே பஞ்சாப் கிங்ஸ் டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உருவாக்கி இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸோட கோ ஓனர் என்ன பண்ணார் தெரியுமா? மும்பைக்கு எதிரான மேட்சுக்கு முன்னாடி வாங்கடையில மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால சேஞ்ச் ஆஃப் வென்யூ மட்டும் பண்ணிருங்கப்பா, எங்களுக்கு அந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிசிசிஐக்கு ரெக்வஸ்ட் வச்சது ரொம்பவே வைரலா சோஷியல் மீடியால பரவப்பட்டுச்சு. பட் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். துவம்சம் பண்ணாங்க டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ். மழை பெஞ்சிருந்தா கூட ஒரு பாயிண்டாச்சும் கிடைச்சிருக்கும். இப்போ அது கூட கிடைக்கல டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் and they have been eliminated from the playoff race. லிட்டரலி டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏன்னா டாஸ் ஜெயிச்சு பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 18th ஓவர் வரையும் கண்ட்ரோல்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 19-20வது ஓவர் தான் மேட்சை மாத்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த 2 ஓவரில் மட்டும் க்ளோஸ் டு 50 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 to 40 ரன்ஸ் என்ன ஆச்சுன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சு. வரிசையா விக்கெட் கொடுத்து மேட்சையும் தூக்கி கொடுத்துறாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா ஸ்கிப்பர் அக்சர் பட்டேலை பயங்கரமா மிஸ் பண்ணது நல்லா பார்க்க முடிஞ்சு. ஏன்னா மிச்சல் ஸ்டாண்டர் என்ன மாதிரியான ஒரு ஸ்பெல் போட்டார் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அக்சர் பட்டேல் போட்டிருக்கும் பட்சத்தில் ரன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் கம்மியாக இருந்து மேட்ச் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். பஞ்சாப் கிங்ஸோட பார்ட்டி வைபா அப்செட் பண்ண போறாங்களா டெல்லி கேபிட்டல்ஸ்? இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸோட யூஎஸ்பியா இருக்கிறது அவங்களோட பேட்டிங் அப்ரோச் அண்ட் அவங்களோட பேட்டிங் டெப்த் தாங்க. என்ன மாதிரியான அதிரடியா காமிச்சிட்டு இருக்காங்க என்டையர் பஞ்சாப் கிங்ஸ். ஒரு அதிரடியான பவர் ஹிட்டிங் அன்மேட்சபிளா அமைஞ்சிருக்கு பஞ்சாப் டீமுக்கு இந்த சீசன்ல. இன்னைக்கான பிட்ச் எப்படி இருக்க போகுது? ஜெய்ப்பூர் ஸ்டேடியத்துல ஒரு லோவர் சைட்ல பவுன்ஸ் இருக்க போகுது அண்ட் பால் ஸ்கிட் ஆகி வர போகுது. பட் பேட்ஸ்மேன் நம்பி ஸ்ட்ரோக் பிளே ஆடலாம். ஒரு பேட்டர்ஸ்க்கான பாரடைஸ் தான் இருக்க போகுது. எஸ், ஒன்ஸ் அகைன் ரன் மேல தான் காத்துட்டு இருக்கு இன்னைக்கான மேட்ச்லயும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் பஞ்சாப் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் மார்க்கஸ் ஸ்டைனிஸ் ஸ்ட்ரெயிட் அவே பிளேயிங் லெவன்ல இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹர்ப்ரீத் பிரார் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் பிளேயிங் லெவலில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது பஞ்சாப் டீம்ல. அதை அருமையாக யூஸ் பண்ணி டெலிவரும் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கப்ப லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸ்க்கு பால் கொடுக்க மாட்டாங்க. பட் லெஃப்ட் டு லெஃப்ட் விக்கெட் எடுக்கிறதா நான் ஸ்பெஷலிஸ்ட், பாலை கொடுங்க கேப்டன் சொல்லிட்டு விக்கெட்டை கன்சிஸ்டண்டாக எடுத்துட்டு இருக்காரு ஹர்ப்ரீத் பிரார். டிசியோட பிளேயிங் லெவன்ல வேற 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் டாப் ஆர்டர்லேயே அபிஷேக் பொரேல் அண்ட் அக்சர் பட்டேல். ஈ வில் பி அ கீ பவுலர் ஃபார் ஷோர். டெல்லி டீம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும் விப்ரஜ் நிகாம். பேட்லயும் ரன் எடுக்கிறாரு, விக்கெட்ஸே எடுத்து கொடுக்குறாரு. 130 ஆட் ரன்ஸ் அடிச்சு கொடுத்து 8 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து கொடுத்துருக்காரு விப்ரஜ் நிகாம். பட் லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஆடுறப்ப தடுமாறுனது பார்க்க முடிஞ்சு. அதோட முகேஷ் குமார் கிராம்ப்ல இருந்தது பார்க்க முடிஞ்சு. ஆக 2 பேரோட மேட்ச் ஃபிட்னஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு இருக்க போகுது. ஒரு அன்சங் பவுலர் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ்னா அது குல்தீப் யாதவ் தான். ஏன்னா அருமையான ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் இருந்திருக்காரு. இன்னைக்கான மேட்சை டெல்லி பக்கம் திருப்புவாரா குல்தீப் யாதவ்? இன்னைக்கான மேட்சோட ஃபேவரேட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி டீம் பஞ்சாப் கிங்ஸ். நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன்னு சொல்லி டாடா பாபி சொல்லிக்கிறது நான் ராகேஷ். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India Sky Towers.